முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள். கல்லிடைக்குறிச்சி ஆற்றுப்பாலம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஆற்றுப்பாலம் திடீர்னு ஃபேமஸ் ஆச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்நியன் திரைப்படத்தில் ஒரு அருமையான பாடல் காட்சிக்கு இந்த பாலத்தை காட்டுவாங்க. அதில் விதவிதமான கலர்லாம் அடித்து அண்டை காக்கா கொண்டைக்காரி அப்படிங்கிற பாட்டுக்கு காட்டுவாங்க. அப்போ தான் இந்த பாலம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேடி பார்த்தாங்க. அந்த பாலத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது. அது 1841 ஆங்கிலேயர் காலத்திலேயே கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான ஒரு பாலம். அதுவும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சோதனை காலம் வந்துச்சு. 1869 அந்த பாலம் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாலத்தை திரும்ப கட்டினாங்க. 1873 திரும்பவும் அது பயன்பாட்டுக்கு வந்தது. காலங்கள் கடந்தது. இந்த பாலம் 1920 போராட்டங்கள் நடக்கும்போது மிகப்பெரிய போராட்ட வீரர்களான நிறைய பேர் இங்கே தான் உட்காந்து கூட்டம்லாம் படுத்திருக்காங்க. இப்போ நிகழ்காலத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல இந்த பாலம் சரியில்லை அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு 1967 பக்கத்தில் ஒரு புது பாலம் ஒன்று கட்டினாங்க. அந்த பாலத்திலையும் மக்கள் அந்த வழியை நடந்து போகிறத வழக்கமாக வச்சுருப்பாங்க. சாயங்கால நேரம் பார்த்தீங்கன்னா வாக்கிங் ரொம்ப அழகான இடமா இருக்கும். இதில் ஒரு வித்தியாசமான தகவல் என்னென்னா, இந்த பாலம் கட்டின பிறகு, அதாவது சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த பாலம் கட்டின பிறகு, அந்த 2வது பாலம் கட்டின பிறகு முதல்ல அங்கே தான் சுங்கம் சாவடி வச்சு வாகனத்துக்கு காசு வசூல் பண்ணியிருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இந்த தகவலை பித்தநேரி சொல்லப்பா சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. இந்த மாதிரி நிறைய தகவல்கள் நம்ம திருநெல்வேலியில் கொட்டி கிடக்கு.